அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. தற்பொழுது ராகு கேதுகளை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் ராகு கேதுகள் எந்த பாவகத்தில் வேணாலும் அமர்ந்திருக்கட்டும், அதை இருக்கிற இடத்துலேருந்து எண்ணி வரும்போது 5லேயோ 9லேயோ செவ்வாயோ சுக்கிரனோ இருக்கப்படுபவர்களுக்கு, அதாவது ராகு கேதுகளுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை கணவன் மனைவி அமைப்பில் பிரிவினை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தற்போது மீனத்தில் இருக்கார் ராகு, கேது கன்னியில் இருக்கார். வைகாசி மாதம் ராகு கும்பராசியில் வர்றார், கேது சிம்மத்துக்கு போவார். இப்போ ராகு தசையோ கேது தசை நடப்பவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கும்பத்தில் ராகுவோ கேதுவோ அல்லது சிம்மத்தில் ராகுவோ கேதுவோ அமைய பெற்றவர்கள் ரொம்ப கவனமாக இருங்கள். நம்மளுடைய ஜனனகால ராகு கேதுக்கள் மீது கோச்சார ராகு கேதுகள் பலம் வரும் காலகட்டங்களில் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சம்பவங்களை நிச்சயமாக செய்யும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது ராகு தசையின் நடப்பில் இருந்துச்சுன்னா, அதே அமைப்பில் அந்த ராகு கேதுகளுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் செவ்வாய் அமைய பெற்றவர்களும் பிரிவினைக்குரிய தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா 6, 8 அப்படின்ற அமைப்பில் நம்ம பார்த்தாலும் லக்னாதிபதியின் தசையும் 10 குடியனுடைய தசைகளும் பிரிவினையை கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க ராகு, இப்போ உங்களோட ராகு கேதுகளுக்கு திரிகோணத்தில் கோச்சார ராகு கேதுகளுக்கு திரிகோணத்தில் உங்களுடைய ஜனன காலத்தில் ராகுவோ சுக்கிரனோ கேதுவோ அமைய பெற்று இருந்துச்சுன்னா அதன் மீது இப்போ கோச்சார ராகு கேதுகள் போகும்போது பிரிவினைக்குரிய தசாபத்திகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரிவினை கொடுக்கும். ராகு என்பது தற்காலிக பிரிவு. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சென்று பிழைப்புகள் செய்கிறக்கோ அல்லது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமைப்பிலேயே பிரிந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். கேது கண்டிப்பாக நிரந்தர பிரிவை கொடுக்கும். இந்த 95, 96 அந்த காலகட்டங்களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த சிம்மத்திலையும் கும்பத்திலையும் ராகு கேதுகள் அமர்ந்திருக்கும். இப்போ அவர்களுக்கு ராகு கேது இப்போ தசை நடக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய அமைப்பில் சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்கள். ராகு தசை கேது தசை நடப்பவர்கள் உங்களுடைய ஜனனகால ராகு கேதுக்கள் மீது இப்போ கோச்சார ராகு கேதுகள் இருந்தால் அது எப்பொழுது அப்படின்னா அந்த பர்டிகுலராக அந்த உங்கள் எத்தனை டிகிரியில் உங்களோட ராகு கேதுகள் இருக்கோ அதை நெருங்க +3 டிகிரி, அதை நோக்கி போகும்போது 3 டிகிரி, அதை விட்டு விலகி போகும்போது 3 டிகிரி, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்களுக்கு மேலே அந்த அமைப்புகள் இருக்கும். ஏன்னா 6 டிகிரி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த விலகி ராகு அந்த மையப்புள்ளியை விலகிட்டால் கூட பிரச்சனை இல்லை, நோக்கி போகும்போது சிக்கல்கள் இருக்கும். அதுலேயும் ராகு கேது ஒரு சிலருக்கு பாவத்துவமாக தசை நடந்துகிட்ருக்கும். ஆலமரத்தை வேரோடு சாய்ச்சிட்டு போகிற மாதிரி விஷயங்களை செய்யும். இது அனுபவபூர்வமாக இது எங்களுடைய குருநாதர் ஜிகே அவர்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணது. இந்த பலனை நான் சொன்னவங்க யாருக்குமே ஃபெயிலியர் ஆனதில்லை. அப்போ இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்களுக்கு நான் அவருக்கு சொல்கிறேன். அந்த ராகு தசை நடப்பவர்கள் உங்களோட ஜனனகால ஜாதகம் மேலே போகுது அப்படின்னா கவனமாக இருக்கணும். குறிப்பாக ராகு கேதுகள் எந்த பாவகத்தில் வேணாலும் போகட்டும், அந்த பாவகத்தில் எந்த கிரகமே இல்லாமல் இருப்பது நல்லது. அது ஏதாவது எந்த கிரகத்தின் மீது போகுதோ அந்த கிரகத்தின் காரகத்துக்குள்ளே கண்டிப்பாக கெடுக்கும். அந்த -3 டிகிரி +3 டிகிரி அந்த அமைப்பில் போகும்போது சனி பயிற்சி குரு பயிற்சி போகும்போது அங்கே ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். அதை கூடுதலாகவோ குறைவாகவோ நல்ல பலன்களே கெட்ட பலன்களே செய்யும். ஆனால் ராகு கேதுக்கள் ஒரு பாவகத்தில் போகும்போது அந்த பாவகத்தில் எந்த கிரகமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லது. இல்லைன்னா அது சார்ந்த காரக விஷயங்களை கண்டிப்பாக கிடக்கும். சந்திரன் இருந்தார்னா அம்மாவை கிடக்கும், சூரியன் இருந்தால் அப்பாவை கிடக்கும், சுக்கிரன் இருந்தால் கணவன் மனைவியை கிடக்கும், செவ்வாய் இருந்தால் பெண்களாக இருந்தால் மனைவியை கிடக்கும்.
இல்லை போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். செவ்வாய் இருந்துச்சுன்னா, புதன் இருந்துச்சுன்னா பேப்பர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அத்தை வழி உறவுகள், காதலன் காதலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்காமல் அவன் உயிர்காரகத்தை கெடுத்து தான் பலனை கொடுக்கும். ஸோ ராகுக்கு எப்போதும் நம்மளோட ராசிக்கடத்தில் எந்த பாவகத்தில் போகுது, எதுக்குமே இல்லாமல் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அப்படி ஒருவேளை ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது பஞ்சபூத கிரகங்களாக இருந்து வக்ரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இயல்பாக இருந்தால் கண்டிப்பாக சிக்கல்களை கொடுக்கும். ஏன்னா வக்ர கிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ராகு கேதுக்கள் பெருசாக பாதிப்பது இல்லை. ஸோ கவனமாக இருங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள் விஷயங்களை. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.